ஆட்சிக்கு வரும்போது அண்ணா வழி நடப்போம் என்று கூறிய திமுக அரசுக்கு வந்தவுடனே பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை கூட மறந்துட்டாங்கன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல மேடைகள்ல பேசும் வெற்றுவாய் சவாடாலுக்கும் குடும்ப தயாரிப்பு படங்கள்ல வசனம் வைத்து வியாபாரம் செய்ய மட்டுமே திமுக அரசுக்கு அண்ணாவுடைய தேவை உண்டுன்னும், ஆனா மக்களுடைய நலன் சார்ந்த எந்த ஒரு இடத்துலயும் அண்ணாவோட பெயரை முன்னிறுத்தியதே கிடையாதுன்னு விமர்சித்திருக்காரு. அதிமுக திட்டங்களுக்கு ஒட்டிய ஸ்டிக்கர்கள்ல கூட தன் கருணாநிதி பெயரை வச்சாரே தவிர அண்ணாவுடைய திருப்பெயரை வைக்கலன்னோ, தற்போது ஒருபடி மேல போய் மதுரை திருநகர் அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயர்ல உள்ள அறிஞர் அண்ணாவை நீக்கிட்டு ஸ்டெம் பூங்கான்னு திமுக அரசு பெயர் வச்சிட்டதா குற்றம் சாட்டி இருக்காரு. தங்களை ஏதோ ஒரு பெரிய கொள்கை குன்று போல பாவித்துக் கொள்ளும் திமுக தங்களுடைய கட்சியை நிறுவிய தலைவருடைய பெயரையே அழிக்க நினைப்பது ஒரு கொடூரமான எண்ணம் இல்லையான்னு வினவி இருக்காரு. இதோட எதிரொலியாதான் அண்ணாவுடைய பெயர் தாங்கி கொடியிலாவரு உருவம் தங்கி அண்ணாயிச கொள்கை ஏந்தி அதிமுக தொடங்கப்பட்டதுன்னு சுட்டிக்காட்டி இருக்காரு. அறிஞர் அண்ணா பூங்கா தொடர்ந்து அப்பெயரிலேயே இயங்க உடனடியா வழிவகை செய்ய வேண்டும்னு திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்காரு.